ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் அவர் சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஜரி த்ரெட்டை வச்சு ஸ்டைன் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பேசிக்காக நமக்கு தேவைப்படும்னா, ஜரி த்ரெட் ஒன்று, துலிப் நீடல் 14.05 mm ஒன்று, ஸ்கேலு, பென்சில், நமக்கு கட்டர். இது தான் பேசிக்காக நமக்கு தேவைப்படக்கூடியது. நம்ம ஃப்ரேமை என்ன பண்ணிக்கிறோன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்சஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, பேசிக்கான ஜரி வச்சு ஸ்டைன் ஸ்டிச் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒரு சிங்கிள் லைனில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நீங்கள் என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு லைன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த லைனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஸ்டிச்சஸை போட போகிறோம். நம்ம இப்போது ஜரி எடுத்துக்கலாம். ஜரி உங்கள்கிட்ட என்ன பிராண்ட் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அந்த ஜரியை என்ன பண்ண போகிறோன்னா, எண்டில் நம்ம நாட் போடணும். ரெண்டாக மடித்து நம்ம என்ன பண்ணால் ரோல் பண்ணி நாட் போடணும். ஏன்னா இது நம்ம ரெண்டாக மடித்து ரோல் பண்ணி நாட் போட்டால் அந்த இடம் ஸ்ட்ராங்காக நிற்கும். நமக்கு அருந்துட்டு வராது. நமக்கு என்ன ஆகுதுன்னா எண்டில் அருந்துட்டு வராது. இது சிங்கிள் த்ரெட்டாக வச்சு தான் நம்ம ஸ்டிச்சஸ் போடுவோம். ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த எண்டில் நாட் போட்டுக்கிறோம். நல்லா ரோல் பண்ணி நல்லா டைட்டாகவே என்ன பண்ணிக்கோங்க, நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அந்த நாட் அவுந்துடக்கூடாது, நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக. ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அங்கே பேலன்ஸ் இருக்குங்க இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். நாட் போட்டுட்டு அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய த்ரெட்டை நம்ம கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கையில் ரோல் பண்ணிக்கோங்க. விரலில் ரோல் பண்ணி இந்த ஆங்கிளில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நீடில் குத்தி எடுப்போம். இந்த ஆங்கிள் கீழே இருக்கும். நம்ம ஜரி த்ரெட் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே வச்சுருவோம். மேலே நீடில் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கை ஆங்கிள் அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா கீழே எடுத்துகிட்டு போய்க்கோங்க. நம்ம மேலே நீடில் வச்சு குத்தி மேலே எடுக்க போகிறோம். ஸ்டிச்சஸை போட போகிறோம். அதாவது 14 நம்பர் நீடில் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். வெளியே எடுக்கும்போது துலிப் பிராண்டுன்னு நேம் வரணும். நம்ம உள்ளார குத்தும் போது 14 இருக்கணும். வெளியில் எடுக்கும் போது துலிப் பிராண்டுன்னு வரணும். உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மேலே ஸ்டிச்சஸுமே காட்டியிருக்கேன் வீடியோவில். அடுத்தது கீழே இருக்க எப்படி நான் ரோல் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்டிச்சஸுமே என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். நீங்கள் அதை நல்லா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, குட்டியாக ஸ்டைன் ஸ்டிச் போட்டிருக்கோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பெருசாகவே ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். ஏன்னா பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே எடுத்த உடனே ஸ்டிச்சஸ் சின்னதாக வராது. நம்ம எடுத்த உடனே என்ன பண்ணியிருக்கோன்னா, நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க அளவுக்கு கொஞ்சம் லென்த்தாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கீழே ஸ்டிச்சஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம கை ஆங்கிள் வச்சோம் இல்லையா, அந்த ஆங்கிளை வச்சு நம்ம ரோல் பண்ணி மேலே நீடில் எடுத்துக்கிறோம். திரும்ப என்ன பண்ணுறோம், நீடில் இறக்கி மேலே ரோல் பண்ணி எடுத்துக்கிறோம். கீழே இருக்க ஸ்டிச்சஸுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. கீழே ரோல் பண்ணி மேலே நீடில் எடுத்துக்கிறோம். நம்ம மேலேருந்து கீழே நீடில் விட்டு ரோல் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த ஜரி த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு ஸ்டிச்சஸை போடுறோம். இதுதான் பேசிக்கான செயின் ஸ்டிச்சு. இந்த செயின் ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு அடுத்தடுத்தது என்ன வரும்னா ஸ்டிச்சஸ் எல்லாமே போட முடியும். ஸோ இதை நல்லாவே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எண்ணாட் போடலை. எண்ணாட் ஏன்னா பிகினர்ஸ்க்கு எடுத்த உடனே எண்ணாட் வராது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த த்ரெட்டை கட்டர் வச்சு கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் எண்ணாட் போடலை. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா எண்ணாட் போட்டு காமிக்கிறேன். இப்போ அந்த எட்ஜஸில் த்ரெட்டை எடுத்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த த்ரெட்டை இழுத்துடுறோம். இழுத்துட்டு இந்த மேலே இருக்க த்ரெட்டை டைட் பண்ணிட்டா நமக்கு ஸ்டிச்சஸ் என்ன ஆச்சுன்னா கரெக்டாக வந்திருக்கு. இதுதான் பேசிக் ஜரியை வச்சு செயின் ஸ்டிச் போடக்கூடியது. இதை நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி.